ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாலியல் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்த மசோதா எந்த மாநிலத்தில் தாக்கல் செய்யப்பட்டது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், தவறான நோக்கத்துடன் பெண்களை பின்தொடர்ந்து சென்றால் 5 ஆண்டுகள் சிறை. சரிங்களா? அதேமாரி பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா ஆகிய சட்டங்கள் கீழ் தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 சட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மத்திய அரசு போட்ட சட்டங்கள். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள். பழைய சிந்தனையை புறந்தள்ளிவிட்டு புதியதை ஏற்க தயாராக உள்ளேன். அது தேச முதலில் என்ற சிந்தனைக்கு பொருந்த வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை ராமகிருஷ்ண மடத்தை நிறுவியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1897 மகராஜ் என அழைக்கப்பட்ட சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். சரிங்களா? அவங்க தான் ராமகிருஷ்ணா மடத்தை வந்து நிறுவியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் எண்ம தரவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. எண்ம தரவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2023. சரிங்களா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். எந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2025 6.6% வளர்ச்சி இருக்கும் என ஐநா கணித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 2025 6.6% வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி 2026 இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 6.8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025 6.6, 2026 வந்து 6.8%. யார் கணிச்சிருக்காங்கன்னா, ஐநா வந்து கணிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 6வது கொஸ்டின். வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது 27 பேருக்கு வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது யார் வழங்கியிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அந்த விருதோட பேர் பார்த்தீங்கன்னா, பிரவாசி பாரதிய சம்மான் விருது. சரிங்களா? வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய விருது எதுனா, பிரவாசி பாரதிய சம்மான் விருது. சரிங்களா? ஸோ இது யார் வழங்கியிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து மொத்தம் 27 பேருக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பொது விவகாரங்கள் பிரிவில் வந்து ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டு அதிபர் கிறிஸ்டின் கார்லகங்களுக்கு விருதுகள் வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காண்டி வழங்கியிருக்காங்கன்னா, பொது விவகாரங்கள் பிரிவுக்கு. சரிங்களா? பொது விவகாரங்கள் பிரிவுக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 7வது கொஸ்டின். அழிவு நிலையில் உள்ள உயிரினங்கள் பட்டியலை சேர்ந்த அரிய வகை எறும்பு திண்ணியை மீட்ட இடம் எது? சரிங்களா? அதாவது அரிய வகை எறும்பு திண்ணியை வந்து எந்த இடத்துல மீட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் உள்ள ராஜ்யரி மாவட்டத்தில் வந்து இந்த எறும்பு திண்ணி வந்து மீட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எறும்பு திண்ணி, அதாவது 1972 கீழ் அட்டவணை 1 பட்டியலிடப்பட்ட விலங்கு தான் இந்த எறும்பு திண்ணி. சரிங்களா? இது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தின் சிவப்பு பட்டியலில் அழிந்து வரும் உயிரினங்களில் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? சிவப்பு பட்டியலில் வந்து இந்த எறும்பு திண்ணி வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 8வது கொஸ்டின் பாருங்கள். உச்சநீதிமன்றத்தை சுற்றி பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதி எப்போது வழங்கப்பட்டதுன்னா, 2018 நவம்பர் 3 தான் அவங்களுக்கு வந்து அனுமதி வந்து வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? உச்சநீதிமன்றத்தை சுற்றி பார்ப்பதற்கு. சரிங்களா? இதுவரை பார்த்தீங்கன்னா 296 முறை வந்து பொதுமக்கள் சுற்றி பார்க்க வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உச்சநீதிமன்றம் வந்து 1958 தான் கட்டி முடிக்கப்பட்டது. சரிங்களா? இந்த கட்டிடத்திற்கு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து 1954 அடிக்கல் நாட்டினார். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 9வது கொஸ்டின் பார்ப்போம். நிகழாண்டுக்கான உலகளாவிய சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன பார்த்தீங்கன்னா, 85 இடத்துல இருக்காங்க. சரிங்களா? கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட். சரிங்களா? அந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் வந்து இந்தியாவின் இடம் 85.
ஆனால் கடந்த ஆண்டை விட 5 இடங்கள் பின்தங்கியுள்ளது. சரிங்களா? கடந்த ஆண்டை விட இந்தியா வந்து 5 இடங்கள் பின்தங்கியுள்ளது. 2024 80வது இடத்துல வந்து இருந்திருக்காங்க. இப்போ வந்து 85 இடத்துக்கு பின்தங்கி போயிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 2021 தான் 90வது இடத்துல இருந்திருக்கிறாங்க. 2006 வந்து 71 இடத்துலும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி முதல் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. சரிங்களா? ஸோ இந்த கடவுச்சீட்டுகள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது சிங்கப்பூர், தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. சரிங்களா? அவங்க பெற்ற புள்ளிகள் எவ்வளோனா 195 புள்ளிகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஜப்பான் பாருங்கள் 193 புள்ளிகள் பெற்று 2வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இடத்துல சிங்கப்பூர், 2ஆம் இடத்துல வந்து ஜப்பான், இந்தியா வந்து 85. சரிங்களா? அடுத்தது அமெரிக்கா வந்து போன வருடத்தில் வந்து 2வது இடத்துல இருந்துச்சு. இப்போ தற்போது வந்து 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. சரிங்களா? 2வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதே மாதிரி நமது அதாவது இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து 103வது இடத்துல இருக்கிறாங்க. நேபாளம் வந்து 101வது இடத்துல இருக்கிறாங்க. இலங்கை 91வது இடத்துல இருக்காங்க. வங்காளதேசம் 100வது இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே முக்கியமானது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10வது கொஸ்டின். உலகின் மிக வெப்பமான ஆண்டு எது? உலகின் மிக வெப்பமான ஆண்டு எதுனா அது வந்து 2024 தான் உலகிலேயே மிக அதிகமான வெப்ப ஆண்டாக கருதப்படுகிறது. ஸோ இது வந்து மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.57 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தான் அறிக்கை தெரிவித்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கரியமில வாயு உள்ளிட்ட பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் வெப்பம் அதிகரிப்பது வந்து குறையும். ஸோ அந்த வாயு வெளியேறுவது வந்து கட்டுப்படுத்த முடியவில்லைன்னா அடுத்தடுத்த வருடங்கள் வந்து இந்த வெப்பநிலை வந்து அதிகரிச்சுட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 16ஆம் கொஸ்டின் பார்ப்போம். வெனிசுலா நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரிங்களா? வெனிசுலா நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா நிக்கோலஸ் மடுரோ. சரிங்களா? யாருன்னா நிக்கோலஸ் மடுரோ. அடுத்தது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் ஒரு செயலி வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதோட பேர் வந்து மின்மதி 2.0 கைபேசி செயலி. சரிங்களா? மின்மதி 2.0 தான் அதோட பேர். ஸோ இது வந்து ஒரு கைபேசி செயலி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 13ஆம் கொஸ்டின். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க எத்தனை இடங்களில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட உள்ளது? எத்தனை இடங்கள்னா 7 இடத்துல தான் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட உள்ளது. அது எந்தெந்த இடம்னா மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னை சுற்றுப்புற பகுதி. சரிங்களா? மொத்தம் இந்த 7 இடமே ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளது. அடுத்து 14ஆம் கொஸ்டின் பாருங்கள். லோக்ரி பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும்? லோக்ரி பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும்னா பஞ்சாப். சரிங்களா? அடுத்தது 141 சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, கீழ் நீதிமன்றம் தெரிவிக்கும் அறிவுறுத்தலுக்கும் நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட விவகாரம் தான் இந்த 141 சட்டத்தை பற்றி சொல்லுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 16ஆம் கொஸ்டின். ஐநா அதிகாரப்பூர்வ புள்ளியியலுக்கான பெரும் தரவுகள் மற்றும் அறிவியல் நிபுணர் குழுவில் தற்போது இணைந்த நாடு எது? சரிங்களா? எந்த நாடு இணைந்திருக்குன்னா இந்தியா வந்து இணைந்திருக்கிறாங்க. ஸோ முக்கியமானது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 17ஆம் கொஸ்டின் பாருங்கள். அடிலேடு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் வென்றவர் யார்? சரிங்களா? ஸோ ஆடவர் பிரிவில் வென்றவர் யாருன்னா பெலிக்ஸ் அகர் அலியாசிம். சரிங்களா? அதேமாரி மகளிர் பிரிவில் யார் சாம்பியன் பட்டம்னா மடிசன் கீஸ். சரிங்களா? மடிசன் கீஸ் அப்படிங்கிறது தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது 17ஆம் கொஸ்டின் பாருங்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் விரைவில் அனுப்ப உள்ள சேட்டலைட் எது? சரிங்களா? விரைவில் அனுப்ப உள்ள சேட்டலைட் எதுனா நேவிகேஷன் சேட்டலைட். சரிங்களா? இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தின் புதிய செயலாளர் யாருன்னா தேவஜித் சைக்கி. இல்லை, புதிய செயலாளர் யாருன்னா தேவஜித் சைக்கி. பொருளாளர் யாருன்னா பிரப்தேஜ் சிங். சரிங்களா? பிரப்தேஜ் சிங். அடுத்து 20ஆம் கொஸ்டின் பாருங்கள். கும்பவாணி எஃப்எம் சேனலை தொடங்கிய மாநிலம் எது? கும்பவாணி எஃப்எம் சேனலை தொடங்கிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அடுத்தது 21ஆம் கொஸ்டின் பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கை
உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறும்? சரிங்களா? செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறும்னா பிரான்சில் நடைபெறும். சரிங்களா? தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 12. அடுத்து 23 கொஸ்டின். வானிலை சூழலுக்கு தயாராகவும் பருவநிலைக்கு உகந்த நாடாகவும் மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கிய திட்டம் எதுனா மிஷன் மௌசம். சரிங்களா? வானிலை சூழலுக்கு தயாராகவும் பருவநிலைக்கு உகந்த நாடாகவும் மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கிய திட்டம் தான் மிஷன் மௌசம் அப்படின்னு திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்து 24 கொஸ்டின் பாருங்க. உலகின் உயரமான போர்க்களமான சியாச்சின் அதில் வந்து இணைய சேவை வழங்கிய நிறுவனம் எதுனா ஜியோ. சரிங்களா? அதாவது உலகின் உயரமான போர்க்களம் எதுனா சியாச்சினின் அங்கே தான் ஒரு இணைய சேவை வந்து வழங்கியிருக்கிறாங்க. எந்த நிறுவனம்னா ஜியோ நிறுவனம். சரிங்களா? அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்கள். பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.